இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து வெளியில் நடமாட முடியல. இதை வந்து கண்டிஷன் பண்ணு இந்த காசு போடுறது செய்கிறது இதெல்லாம் வந்து பெருசே கிடையாது. ஏன்னா அவங்க வர்றாங்க சம்பாதிக்கிறாங்க மக்களுக்கு கொடுக்குறாங்க ஏழை மக்கள்களுக்கு கொடுக்குறாங்க செய்கிறாங்க அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. அவங்க கொடுக்குறது தப்பு கிடையாது. ஆனால் வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக நடமாட முடியல நம்ம தமிழ்நாட்டில். இது நாள் வரை இந்த மாதிரி இருந்துச்சா? இல்லை. பெண்கள் வந்து சுதந்திரமாக நடமாடினாங்க. இப்போ வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பிட்டு எப்படா நம்ம பிள்ளை வரோம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பெத்த தாயும் தகப்பனையும் அங்கே வேதனைப்பட்டுன்னு உட்காந்துருக்காங்க. அனுப்ப முடியலை. இது வந்து யாருக்கும் நல்லதுக்காக இந்த இது செய்கிற போடலை செய்யலை. அதாவது வந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்காக அவங்கவுங்க இந்த தொழிலை செய்கிறாங்க. இப்போ நான் எப்படி சம்பாதிக்கிறதுக்காக ஒரு 4 வார்த்தை நல்லதோ கெட்டதோ பேசி நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன். அதே மாதிரி அவங்க அரசியலுக்கு வர்றதுக்காக அந்த வார்த்தை அந்த காசு போடுறது அந்த வார்த்தை கொடுக்குறது சொல்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் 100 முட்டை வாங்கினீங்கன்னு வைங்க, நான் 10 ரூபா கம்மியாக தர்றேன். அப்போ அந்த அம்மா ஏன் நம்மளுக்கு 10 ரூபா கம்மியாக கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆக அந்த அம்மாட்ட போட 10 ரூபா கம்மியாக கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதே தான் அவங்க அரசியல். அதாவது நம்ம தொழில் தான் அரசியல். என்ன சொல்ல யார் வந்தாலும் இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு என்னுடைய இது கிடையாது, கட்டாயம் கிடையாது. யார் வந்தாலும் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும். என்ன தைரியமாக இருக்கணும், பெண்களுக்கு தைரியமாக இருக்கணும். எவன் என்ன பேசினாலும் உடனே நிற்க வச்சு கேள்வி கேட்கணும். பப்ளிக்காக வந்து அவனை சுட்டு தள்ளணும். அந்த மாதிரி எடுத்தாதான் எந்த அரசியலும் வந்து உண்மையான அரசியல்வாதி. இந்த மாதிரி நான் காசு போடுறேன் நீ காசு போடுறேன் நான் 2000 ரூபா தரேன் டிவி தரேன் அது உண்மையான அரசியலே கிடையாது. இல்லை, இதுதான் என்னுடைய குறிக்கோள். அப்போ இதை நீங்கள் வந்து வரவேற்பீங்களா? கண்டிப்பாக. அதாவது காசு போடுறதோ டிவி கொடுக்குறதோ ஃபேன் கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து ஒரு அரசியலே கிடையாது. பெண்களுக்கு சுதந்திரம் கொடு. எவன் ஒரு பொண்ணை வந்து கேவலமாக பேசுகிறதோ கிண்டல் பண்ணுறானோ அவனை நடு ரோட்டில் வச்சு சுட்டு தள்ளு. இப்போ இதனால் வந்து எவ்வளோ மக்கள் வந்து பாதிப்பில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கூனி குறுகி போய் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏவும் கரெக்டாக அந்த சுதந்திரம் வேணும். யார் வந்தாலும் சரி, இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு என்னுடைய குறிக்கோள் கிடையாது. யார் வந்தாலும் சரி தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க.